ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீடிங் நெட் எப்படி ரெடி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். எதுக்கு இந்த ப்ரீடிங் நெட்னு பார்த்தீங்கன்னா, குட்டி போடும்போது குட்டியே பேர் ஃபிஷிங்லேயே சாப்பிட்றோம். ஸோ அதை தவிர்க்காக தான் இதை யூஸ் பண்ணுறோம். இதை பார்த்தீங்கன்னா வெளியில் 200, 150 ஸோ அது மாதிரியான ரேஞ்சில் போகும். இது நம்மகிட்டே இருக்கிற பொருளை வச்சு எப்படி ஈஸியாக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு நெட்டு தேவைப்படுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு தெர்மாக்கோல், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்லர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நைஃபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு நூல். இந்த பொருளை வச்சுங்கன்னா நம்ம எப்படி ரெடி பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பில்டிங் நெட் எடுத்துக்கலாம். எனக்கு வந்து செவ்வகம் சைஸில் தேவைப்படுது. ஸோ அதனால் நான் இது மாதிரியான சைஸில் எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு இது மாதிரியான சைஸில் தேவைப்படுதோ ஸோ அது மாதிரி நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா அப்போ தான் அந்த ஒரு ஸ்கொயர் ஷேப், நீங்கள் ஸ்கொயர் ஷேப்போ இல்லை ரெக்டாங்கிள் ஷேப்பில் என்ன மாதிரி உங்களுக்கு ஷேப் தேவைப்படுதோ ஸோ அந்த ஷேப் அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். எனக்கு இது மாதிரி இருந்தாலே போதும். ஸோ எனக்கு வந்து உள்ளே வந்து ஒரு அடிக்கிட்ட இருந்தால் போதும். ஏன்னா நம்ம யூஸ் பண்ண போகிறது ஃப்ரிட்ஜ் பாக்ஸில். ஸோ அதனால் இது மாதிரி இருந்தாலே நம்மளுக்கு போதும். அது மட்டும் இல்லாமல் சைடில் பார்த்தீங்கன்னா மடித்து விட்டுக்கிட்டால் அப்போ தான் நம்ம கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இது மாதிரியான சைஸில் இருந்தாலே போதும். நம்மளுக்கு ஒரு அடி தான் தேவைப்படுது. ஸோ அதனால் நம்மளுக்கு இது ஓகே. உங்களுக்கு இதுமாதிரி தேவைப்படுதோ அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சைடில் வந்து இதுமாரி மடித்து விட்டுக்கலாம். மடித்து விட்டால் தான் நம்மளுக்கு வந்து சைடில் பார்டர் தெரியும். அது மூலிமா நம்ம நைஃப் எடுத்து கரெக்டாக கட் பண்ணி சைஸை யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைடில் பார்டர் போட்டோம், அதுலேயே நம்ம கட் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி தான் வச்சுருக்கோம். இதே மாதிரி 4 பக்கமும் கட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இதேமாதிரி மடிச்சுட்டு கட் பண்ணால் தான் உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 பக்கமும் கட் பண்ணியாச்சு. இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு ஷஃபிள் பண்ணி தான் மடிக்க போகிறோம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி நான் சொல்கிற மாதிரியே பண்ணுங்கள். 4 பக்கம் கட் பண்ணிவிட்டு இதே மாதிரி மடித்து தான் விட்டுக்கணும். மடித்து விட்டு கார்னரில் நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு பாக்ஸ் மாதிரி தெரியும். ஸோ இதே மாதிரி நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். இது மாதிரி பிடிச்சிக்கிட்டா தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்டாப்லர் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்டாப்லர் அடித்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம இதை வச்சு வேறு ஊசி நூல் வச்சு நம்மலாம் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது மாதிரி பண்ணால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே. நான் 4 பக்கமும் ஸ்டாப்லர் அடித்து காமிக்கிறேன், அப்புறம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 பக்கமும் ஸ்டாப்லர் அடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நெட்டு எப்படி இருக்குமோ அதே மாதிரி சைஸ்லேயே நம்மளுக்கு கிடச்சிருக்கு. நல்லா சூப்பராகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் நல்லா கார்னரில் நல்லா ஷார்ப் பண்ணி விட்டுட்டால் நம்மளுக்கு பாக்ஸ் நல்லா லுக்காகவும் இருக்கும். பார்க்குறதுக்கு ப்ரீடிங் நெட்டு மாதிரி தெரியும். இல்லைனா பார்க்குறதுக்கு அங்கேயும் இங்கேயும் சைடாகிட்டு ஒரு மாதிரி இருக்கும். நீங்களும் அதே மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ஷார்ப் பண்ணி வச்சுக்கோங்க. ஈஸியாக சூப்பராகவும் இருக்கும், நல்லா அழகாக இருக்கும். இதே மாதிரி கார்னரில் பிடிச்சி விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இப்போ பாருங்கள் நம்மகிட்ட அழகாக இருக்குது ப்ரீடிங் நெட்டு. இப்போ லாஸ்ட் ஃபினிஷிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெர்மாக்கோல் அதோட கார்னர் பீஸை மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இந்த கார்னர் பீஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம சைடில் அதாவது இப்போ பாருங்கள் நான் எப்படி வச்சு காமிக்கிறது. இது மாதிரி சைடில் வச்சுட்டிங்கன்னா மேலே வந்து ஃபுல்லாகவே மிதக்கும். நம்மளுக்கு நெட்டு மட்டும் கீழே போகும், டாப் சைடு வந்து மேலேயும் மிதக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 பீஸுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இந்த 4 பீஸ் நம்மளுக்கு தேவைப்பட போகுது. ப்ரீடிங் நெட்டுகள் பார்த்தீங்கன்னா சைடில் மட்டும்தான் நம்ம வந்து கட்ட போகிறோம். டாப் சைடில் மட்டும்தான் முன்னாடி கட்ட போகிறோம், பாட்டம் சைடில் கட்டக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் எட்ஜில் மட்டும் தான் நம்ம கட்ட போகிறோம். ஸ்டாப்லரில் அடிக்கலான்னு பார்த்தா ஸ்டாப்லரில் அடிக்க முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது தர்மாக்கோல். ஸ்டாப்லரில் அடிக்கலான்னு பார்த்தா உடச்சிக்குவோம். ஸோ அதனால் நம்ம வந்து நூலால் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதே தான் நூல் தேவைப்படுது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் 4 பக்கமும் கட்டிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள்.
இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ப்ரீடிங் நெட்டு ஃபுல்லாகவே மேக் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். நல்லா இருக்கா இல்லையான்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னோடய பெஸ்ட் நான் கொடுத்து ரெடி பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிங்கன்னா வெளியில் எப்படியும் 100 ரூபா 150 ரூபா இல்லை 200 இந்த ப்ரீடிங் நெட் விற்கும். நம்ம ஈஸியாகவே கம்மியாகவே முடிச்சிட்டோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரம் தான் தேவைப்படும். இதுக்கு நம்மளே ரெடி பண்ணிடலாம். சரி வாங்க, இது நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டு அவுட் புட் எப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வந்தாச்சு. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெட்டு விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. குட்டிங்கெல்லாம் நல்லாவே இருக்குது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகவே மிதக்குது. அழுத்தினாலும் உள்ளே போக மாட்டேங்குது, நல்லாவே மிதக்குது. நம்ம போட்ட பஞ்சு நல்லாவே சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராகவே இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்த்தீங்கன்னா அவுட்புட் சூப்பராகவே இருக்குது. சைடில் பார்த்தீங்கன்னா இடம் கொஞ்சம் தான் இருக்குது. நம்ம அந்தளவுக்கு கரெக்டாகவே ரெடி பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும், பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா சரி வாங்க நம்ம ஃபிஷ்ஷை விட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபிஷ்ஷையும் உள்ளே விட்டாச்சு. கொஞ்சம் பிளான்ட்டையும் செட் பண்ணிட்டு, ஏன் பிளான்ட்டை செட் பண்ணி பார்த்தீங்கன்னா டேரெக்டாக சன்லைட் ஃபிஷ் மேலே படக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் பிளான்ட்டையும் செட் பண்ணியிருக்கோம். எல்லா ஃபிஷ்ஷுமே நல்லாவே உள்ளே இருக்குது. குட்டிங்களை பார்த்தீங்கன்னா சைடில் இருக்குது பாருங்கள். சைடில் காமிக்கிறேன். குட்டிங்க எல்லாமே சைடில் தான் ஓடிட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே சைடில் தான் ஓடிட்டு இருக்குது. இதுமாரி பண்ணிங்கன்னா நம்ம குட்டிங்களை சேவ் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை பற்றினா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.